இவன் என்ன பண்றான்னு பாருங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஆச்சாரமா இருக்கிற அர்ச்சகர்கள்னு சொல்லுவாங்க, ஆனா அவுத்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. தீ மாதிரி பரவுற இந்த வீடியோவை கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குல்ல, அந்த ஊர்ல தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோயிலோட அர்ச்சகர்கள் தான் இவங்களோட பேர்லாம் என்னன்னு பார்த்தோம்னா கணேசன், வினோத், கோமதி விநாயகர். 3 பேரும் வீட்டுல நல்லா குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஆபாசமா நடமாடி இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா வேட்டியை தூக்கி அவங்களோட ஆணுறுப்பை காமிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட பின்னலக தூக்கி காமிச்சுக்கிட்டு, ஜட்டி போட்டுலாம் இல்ல போடாம நியூடா அதை வீடியோவும் எடுத்திருக்காங்க. அது எப்படியோ லீக் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆபாசமா நடனம் ஆடி வீடியோ எடுத்த 3 அர்ச்சகர்கள் மேலையும் போலீசார் இப்ப வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க இது மட்டும் பண்ணல. குறிப்பா அந்த கோவிலுக்கு வர பெண் பக்தர்கள் இருக்காங்களா, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கு, அது வழியா சாமியை பார்க்கலாம் போல. அது வழியா அவங்க ஏறி நின்று எட்டி பார்க்கும்போது விபூதியை நல்லா கை நிறைய அள்ளி அவங்க மூஞ்சில பொளிச்சுன்னு அடிச்சு அவங்க குதிச்சு மூச்சு திணற அந்த விபூதியை துடைக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க, சிரிச்சு ரசிக்கிறாங்க. இனப்பிறவிகள் வேற ஒண்ணும் கிடையாது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது குதிச்சுக்கிட்டு வந்தாங்க கோவிலோட. அது போயிரும், அந்த புனிதம் போயிரும், இந்த புனிதம் போயிரும். இதே அவங்க புனிதமா? இது இப்படி ஆபாசமா பேசி அவுத்து போட்டு ஆடி எல்லாத்தையும் தூக்கி காமிச்சு லேடிஸோட மூஞ்சில விபூதி அடிக்கிறது, இதே அவங்களோட புனிதம் நினைக்கிறேன். எல்லாரும் கேப்பா, ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு. எஸ் எஸ், தட் இஸ் we have to say it with authority. yes, சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. அந்த ஹையஸ்ட் இன் சொசைட்டி பண்ண வேலை தான். நான் எதுவும் பேச விரும்பல. உங்களோட பொன்னான வார்த்தைகளை கமெண்ட்ல அள்ளி வீசிட்டு போங்க.